5 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டையே புரட்டி போட்ட பொள்ளாச்சி பாலியல் வழக்குல மிக முக்கியமான தீர்ப்பு இப்போ வெளியில வந்திருக்கு. பொள்ளாச்சியில பல அப்பாவி பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கின திருநாவுக்கரசு, சபரிராஜன் உள்ளிட்ட 9 நபர்களுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை கொடுத்திருக்கு கோவை நீதிமன்றம். இந்த பொள்ளாச்சி வழக்கில் என்ன நடந்தது, இந்த வழக்கு கடந்து வந்த பாதை என்ன, இப்போ நீதிமன்றம் என்ன தீர்ப்பை கொடுத்துருக்கு, இனிமேல் அரசு செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். வணக்கம், இது யூட்டன், நான் விவேகானந்தன். 2019 பிப்ரவரி 12 பொள்ளாச்சியில் ஒரு பாதிக்கப்பட்ட இளம்பெண் தன்னை ஒரு கும்பல் கேங் ரேப் பண்ணுச்சு அப்படின்னு புகார் கொடுக்குறாங்க. இந்த புகார் கொடுத்ததுக்கு அப்புறம் சில நாட்களில் பார்த்தோம்னா சில வீடியோக்களும் ஆடியோக்களும் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகுது. அதில் குறிப்பாக பார்த்தோம்னா ஒரு பெண் பார்த்தோம்னா அவங்கள பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கும் போது, அண்ணா ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் அண்ணான்னு கத்தக்கூடிய அந்த ஆடியோங்கிறது தமிழ்நாடு முழுக்க உழுக்கக்கூடிய ஒரு ஆடியோவா மாறுது. இதுக்கு பிறகுதான் பார்த்தோம்னா பாதிக்கப்பட்டது ஒரே ஒரு பெண் கிடையாது, இது மாதிரி நிறைய பெண்கள் ஒரு கும்பல் பாலியல் வன்கொடுமைக்கு திட்டமிட்டு உள்ளாக்கிட்டு வந்திருக்கு அப்படிங்கிற செய்தி தமிழ்நாடு முழுக்க ஊடகங்கள் மூலமா தெரிய வருது. பிப்ரவரி 24 இன்னொரு பெண் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கறாங்க. இந்த விவகாரம் ரொம்ப பரபரப்பாகி சமூக அமைப்புகள், மாணவர்கள் பல தரப்புலையும் போராட்டங்கள்ல ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அரசியல் கட்சிகள் போராட்டத்தில் குதிக்கிறாங்க. இதுக்கு பிறகுதான் பார்த்தோம்னா முதல் வழக்கு அந்த கேஸ் கொடுத்து பிப்ரவரி 12 கொடுத்து அதுல இருந்து 2 வாரங்கள் கழிச்சு தான் இந்த வழக்குல முதல் கைது நடந்தது. 4 பேர் கைது செய்யப்பட்டாங்க. அதுலயும் பார்த்தோம்னா இதுல முக்கிய குற்றவாளியா பார்க்கப்பட்ட திருநாவுக்கரசு அப்படிங்கிற நபர் தலைமறைவா இருந்தாரு. அந்த நபர் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 10 நாட்கள் கழிச்சு மார்ச் 5 கைது செய்யப்பட்டார். இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா வள ஊடகங்கள், குறிப்பா நக்கீரன் பத்திரிகை பல ஆதாரங்களை இந்த வழக்குல தொடர்ச்சியா வெளில கொண்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து 2 மாசம் கழிச்சு இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டுச்சு. இந்த வழக்குல முக்கியமான ஆதாரங்களா மாறினது எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த திருநாவுக்கரசு அப்படிங்கிற அந்த நபரினுடைய ஐபோன். இந்த ஐபோன்ல பார்த்தோம்னா பல பெண்களினுடைய பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை அந்த நபர் வீடியோ எடுத்து வச்சிருந்திருக்கான். அடுத்ததா இந்த சபரிராஜன் அப்படிங்கிற அந்த நபருடைய வீட்டில் சோதனை பண்ணும்போது அந்த நபருடைய லேப்டாப் அதுலேயும் பல வீடியோக்கள் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட பாதிக்கப்பட்ட பெண்களில் 20 பெண்கள் கிட்ட வாக்குமூலம் வாங்கி அதன் அடிப்படையில் இந்த 9 பேர் கொண்ட இந்த கும்பல் மேல குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்றாங்க. இந்த கைது செய்யப்பட்டவங்களில் அதிமுகவை சேர்ந்த நிர்வாகியும் இருந்ததுங்கிறது அந்த நேரத்தில் மிகப்பெரிய அரசியல்லையே மிகப்பெரிய பரபரப்பை தமிழ்நாட்டில் உருவாக்குச்சு. இந்த கும்பல் பார்த்தோம்னா பொள்ளாச்சி அட்டாக் பாய்ஸ் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுக்கிட்டு அந்த குரூப்ல பார்த்தோம்னா இந்த மாதிரி பெண்கள் கூடலாம் அவங்க வீடியோ எடுத்து பாலியல் வன்கொடுமை பண்றத வீடியோ எடுத்து அந்த குரூப்ல பகிர்றத ஒரு வேலையாவே வச்சிருந்திருக்காங்க. பொள்ளாச்சி அட்டாக் பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு வாட்ஸ்அப் குரூப் மூலமா கிட்டத்தட்ட 100 பேரை இந்த வழக்கில் சாட்சிகளாக விசாரிச்சிருக்காங்க. அதுல 48 பேர் நீதிமன்றத்தில் சாட்சிகளா சிபிஐனால ஆஜர்படுத்தப்பட்டாங்க. இந்த 48 பேர்ல ஒருவர் கூட இந்த 5 வருஷத்துல பிறர் சாட்சியா மாறல அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நிறைய வழக்குகள்ல பார்த்தோம்னா முதல்ல சாட்சிகளா வரவங்க முதல்ல சொல்லும் போது ஒத்துக்கிறவங்க பின்னாடி மாறிடுவாங்க, இல்ல நான் அப்படி சொல்லல, என்ன மிரட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த வழக்குல இந்த 48 பேர் சாட்சிகளா நீதிமன்றத்தில் ஆஜரான யாருமே பின்னாடி தாங்கள் சொன்ன கருத்தை மாத்திக்கல, நாங்க சொன்னதுல உறுதியா நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிறகு சாட்சியா மாறாம இருந்தாங்க அப்படிங்கிறது இந்த வழக்குல ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஐபோன்ல எடுத்த வீடியோ, லேப்டாப்ல இருந்து கைப்பற்றப்பட்ட வீடியோக்கள், இதுவும் இந்த வழக்குல கூடுதலா மிக முக்கியமான சாட்சிகளா ஆவணங்களா மாறிச்சு. 8 பெண்கள் நேரடியாக புகார் கொடுத்திருந்தாங்க. நீதிமன்றத்தில் அவங்கள க்ளோஸ்டு ரூம்ல ரகசியமா விசாரணை பண்ணாங்க. ஆனா இந்த விசாரணை நீதிமன்றத்திலாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே பாதிக்கப்பட்ட பெண்ணோட ஐடென்டிட்டியை அன்னைக்கு கோவை எஸ்பியா இருந்த பாண்டியராஜன் ஓப்பனா வெளியிட்டது அப்படிங்கிறது மிகப்பெரிய சர்ச்சைக்கு உள்ளாச்சு. இந்த வழக்குல சாட்சிகளா ஆஜரானவங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சாட்சிகள்கிட்டையும் 236 கேள்விகள் கேட்கப்பட்டு அதை எல்லாமே பதிவு பண்ணி கிட்டத்தட்ட 1500 பக்க சார்ஜ் ஷீட்டை சிபிஐ தாக்கல் பண்ணாங்க.
5 ஆண்டு காலமா நடந்துகிட்டு இருந்த இந்த வழக்குல பார்த்தோம்னா 2 பிரிவுகளின் கீழே இந்த 9 பேர் கொண்ட கும்பலுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பா 376D செக்ஷன் 376D அப்படிங்கிறது என்னன்னா கேங் ரேப் பண்ணக்கூடிய அதுக்கான தண்டனை. அடுத்ததா பார்த்தோம்னா 376(2)N அப்படிங்கிற ஒரு செக்ஷன். இந்த செக்ஷன் என்னன்னா திருப்பி ஒரு பெண்ணை வந்து பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்குறது. இந்த பிரிவின் கீழேயும் ஆயுள் தண்டனை வந்து விதிக்கப்பட்டிருக்கு. இதுல முதல் குற்றவாளியா அறிவிக்கப்பட்ட சபரிராஜன் அப்படிங்கிற நபருக்கு 4 ஆயுள் தண்டனை வந்து விதிக்கப்பட்டிருக்கு. இரண்டாம் குற்றவாளியான திருநாவுக்கரசு அந்த நபருக்கு 5 ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. 3வது குற்றவாளி சதீஷுக்கு 3 ஆயுள் தண்டனை, 4வது குற்றவாளி வசந்தகுமாருக்கு 2 ஆயுள் தண்டனை, 5வது குற்றவாளி மணிவண்ணனுக்கு 5 ஆயுள் தண்டனை, 6வது குற்றவாளி பாபுக்கு 1 ஆயுள் தண்டனை, 7வது குற்றவாளி ஹெரன் பால் அந்த நபருக்கு 3 ஆயுள் தண்டனை, 8ஆம் குற்றவாளி அருளானந்தன் 1 ஆயுள் தண்டனை, 9வது குற்றவாளி அருண்குமாருக்கு 1 ஆயுள் தண்டனை. இப்படி 9 பேருக்கும் ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்ன ஆயுள் தண்டனையிலே 1 ஆயுள் தண்டனை, 2 ஆயுள் தண்டனை, 3 ஆயுள் தண்டனை, ஆயுள் தண்டனாலே ஆயுள் முழுக்க சிறையில் இருக்கிறது தானே அப்படிங்கிற கேள்வி வந்து நமக்கு இயல்பா எழும். இப்போ முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா ஆயுள் தண்டனை அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வருஷங்கள், ஒரு 14 வருஷம் இந்த மாதிரி சிறையில் இருந்தால் ஆயுள் தண்டனை முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கு இருந்தது. ஆனால் உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தில் ஒரு உறுதியான கிளாரிபிகேஷனை கொடுத்துருக்கு. அப்படின்னா ஆயுள் தண்டனை அப்படின்னாலே அது சாகும் வரை ஆயுள் முழுக்க சிறையில் இருக்கிறது தான் அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்தி இருக்கு. அந்த அடிப்படையில் 1 ஆயுள் தண்டனை அப்படின்னாலுமே அவங்க சாகும் வரை ஜெயிலில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்ப 2 ஆயுள் தண்டனை, 3 ஆயுள் தண்டனை, 4 ஆயுள் தண்டனை சொல்றாங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதெல்லாம் அவங்க மேல இருக்கக்கூடிய வெவ்வேறு குற்றங்களுக்காக தனித்தனியா கொடுக்கக்கூடிய ஆயுள் தண்டனை அப்படின்னு தான் இதை பார்க்கணும். இப்ப இந்த அடிப்படையில் பார்த்தோம்னா இந்த குற்றவாளிகள் இப்ப வந்து மேல்முறையீடு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அவங்க உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடுக்கு போகலாம். மேல்முறையீடு போகும்போது அவங்களுக்கு இந்த 4 ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்ட ஒரு நபருக்கு ஒரு குற்றத்துல அவருக்கு ஆயுள் தண்டனை ரத்து பண்ணாலுமே மீதி 3 ஆயுள் தண்டனை அவருக்கு அப்படிங்கிறது மிச்சமான தண்டனையா இருக்கும். தமிழ்நாட்டையே உழுக்கின இந்த விவகாரத்தில் ஒருவர் கூட குற்றமற்றவர் அப்படின்னு நிரூபிக்கப்படாம 9 பேருக்குமே ஆயுள் தண்டனை கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறது மிக முக்கியமான வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. சரி, இந்த வழக்குல 9 பேருக்கும் ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க. பெரிய பாலியல் வழக்குல அதுல ஈடுபட்ட குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்பட்டுருச்சு. அப்ப இதனால வந்து இங்க இருக்கக்கூடிய குற்றங்கள்லாம் சரியாயிடுமா, பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்கள்லாம் குறைஞ்சிருமா அப்படிங்கிற கேள்வி அடுத்ததாக வரக்கூடிய முக்கியமான கேள்வியாக இருக்குது. ஏன்னா இந்த தீர்ப்பை வரவேற்கிற நமக்கு இதுக்கு அடுத்தது இருக்கிற 2வது கேள்வி இருக்குல்ல, இதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறது அந்த விவாதமும் ரொம்ப முக்கியமாக எழுப்ப வேண்டிய விவாதமாக இருக்குது. ஏன்னா பொள்ளாச்சி சம்பவம் நடந்தது 2019. அதுக்கு பிறகு தமிழ்நாடு முழுக்க போராட்டங்கள் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி பல வருஷத்துக்கு முன்னாடி நிர்பயா டெல்லியில் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டப்ப இந்தியா முழுக்கவே போராட்டங்கள்லாம் நடந்துச்சு. இதுக்கு எதிராக பெண்களுக்கு எதிரான குற்றங்களை பத்தி விசாரிக்கிறதுக்கான தனி நடைமுறைகளை பத்தி எல்லாம் விவாதிக்கப்பட்டுச்சு. ஆனாலும் அதுக்கு பிறகு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைந்ததா இல்ல இல்லாம போயிடுச்சா அப்படின்னு பார்த்தோம்னா 2022 வந்த டேட்டா, NCRB கவர்மெண்ட் உடைய டேட்டா என்ன சொல்லுதுன்னா 4.5 லட்சம் பெண்கள் அந்த ஒரு வருஷத்துல மட்டும் இந்தியாவில் ஹராஸ்மெண்ட்டுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. அதுல 31,000 பெண்கள் குறிப்பா பார்த்தோம்னா ரேப் பண்ணப்பட்டிருக்காங்க. ஒரே ஒரு வருஷத்துல 2022 மட்டும் ஒரு வருஷத்துக்கு 31,000னா தினந்தோறும் 85 பெண்கள் இந்தியாவில் ரேப் பண்ணப்படுறாங்க. ஒரு மணி நேரத்துக்கு 3 to 4 பெண்கள் ரேப் பண்ணப்படுறாங்க ஒவ்வொரு மணி நேரத்துக்கும். இப்போ இந்த தீர்ப்பை நாம் பாராட்டி வரவேற்று கைத்தட்டக்கூடிய இந்த நேரத்திலிருந்து அடுத்த ஒரு மணி நேரத்தில் இன்னொரு 3 to 4 பெண்கள் இந்தியாவில் ஏதோ ஒரு பகுதியில் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, ரேப் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு கிரைம் நடக்கும் போதோ இல்லை இந்த மாதிரி வழக்குக்கான தீர்ப்பு வரும்போதோ அதை தனி இன்சிடென்ட்டா தனிப்பட்ட ஒரு சம்பவமாக பார்க்கறத நம்ம எப்போ நிறுத்துறோமோ அப்போ தான் நம்ம இதில் அடுத்த இடத்தை நோக்கி நகர முடியும். ஏன்னா பெண்களுக்கு எதிரான குற்றம் அப்படிங்கிறது இந்த சமூக ஒவ்வொரு மணி நேரமும் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ பெண்களுக்கு எதிரான குற்றங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்தை நாம் பேசும்போதும் அடுத்தது என்ன அப்படிங்கிறத இணைத்து விவாதத்தை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கு.
ஒரு கிரைமில் தண்டனை கிடைச்சிருச்சு, ஏன்னா தமிழ்நாடு முழுக்க பேசப்பட்ட வழக்கு. ஆனால் இந்தியா முழுக்க 31,000 பெண்கள் 2022 ஒரு வருஷத்தில் மட்டும் ரேப் பண்ணப்பட்டிருக்காங்க. அப்போ பொள்ளாச்சி வன்கொடுமை நடைபெற்ற 2019 இன்னைக்கு 2025 வரைக்கும் இந்தியா முழுக்க எத்தனை பெண்கள் ரேப் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது நினச்சி பார்க்கவே நமக்கு மலைப்பா இருக்குல்ல. அப்போ அந்த எல்லா பெண்களுக்கும் பொள்ளாச்சியில் கிடைத்த நீதி கிடைத்திருக்கா அப்படிங்கிறது மிக முக்கியமான கேள்வி நாம் எழுப்ப வேண்டியதாக இருக்குது. அப்போ அப்படி கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? அரசாங்கம் என்ன செய்யணும்? பொதுமக்கள் என்ன செய்யணும்? அரசியல் கட்சிகள் என்ன செய்யணும்? அரசியல் இயக்கங்கள் என்ன பண்ணணும்? சிவில் சொசைட்டி அமைப்புகள் என்ன பண்ணணும்? மாதர் சங்கங்கள் என்ன பண்ணணும்? இப்படி இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன வேலை பண்ணணும்? இந்த எல்லா விவாதத்தையும் இந்த சமூகத்தில் நம்ம உருவாக்க வேண்டியிருக்கு. ஒரு கூட்டு செயல்பாடு இந்த விவகாரத்தில் தேவை இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, ஒவ்வொரு பாலியல் வன்கொடுமை சம்பவத்தின் போதும் பார்த்தோம்னா இதுல சம்பந்தப்பட்ட குற்றவாளி, இந்த குற்றவாளியை எப்படி கொலை பண்றது, எப்படி தண்டிக்கிறது, அவ்வளவுதான் நம்மளுடைய விவாதத்தினுடைய மைய புள்ளியா இருக்கு. இந்த நபரை ரோட்ல நிக்க வச்சு கல்லால் அடிச்சு கொலை பண்ணணும், இந்த நபரை தூக்குல தொங்க விடணும், இந்த நபரை இது பண்ணணும், அதை பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த நபர் குற்றவாளியை எப்படி தண்டிக்கணும் அப்படிங்கிறது மட்டுமே, அதோட மட்டுமே நம்மளோட விவாதம் நின்றுடுதே தவிர அதுக்கு அடுத்தது என்ன அப்படிங்கிறத நோக்கி நம்மளோட விவாதம் நகராதது தான் இன்னைக்கு இந்த சிக்கலினுடைய முக்கியமான புள்ளியா நிக்குது. இது ஒரு பக்கம் அப்படின்னா, இன்னொரு பக்கம் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒவ்வொரு இன்சிடென்ட்லயுமே பாதிக்கப்பட்ட விக்டிம் இருக்காங்கல்ல, பெண்கள், அவங்களே குற்றவாளிகளா மாற்றுறது அப்படிங்கிறத தொடர்ச்சியா இங்க நடந்துகிட்டே இருக்கு. இப்ப சமீபத்துல இங்க நடந்த அண்ணா யூனிவர்சிட்டியோடைய அந்த பாலியல் வன்கொடுமை கேஸ் இருக்குல்ல, அந்த வழக்கு சம்பவத்துல கூட பார்த்தோம்னா, உன்னை யாரு இருட்டுல அந்த புதர்கிட்ட ஒருத்தனோட போக சொன்னது அப்படிங்கிற கேள்வியை பாதிக்கப்பட்ட பெண்ணை நோக்கி எழுப்புறது அப்படிங்கிறது இங்க சமூக வலைதளங்கள்ல தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. நிர்பயா கேஸ் அப்ப கூட பார்த்தோம்னா, அந்த நைட் நேரத்துல இப்படியெல்லாம் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு யார் உன்னை பஸ்ல போக சொன்னது அப்படின்னு அந்த பெண்ணை நோக்கி கேள்வி எழுப்புறது. பொள்ளாச்சி சம்பவத்தை அப்ப கூட பார்த்தோம்னா, அவன் கூப்பிட்டான்னு நீ தானே போன, உன்னை யார் ஒரு மோசமான ஆளை நம்பி போக சொன்னது அப்படின்னு பாதிக்கப்பட்ட பெண்களை நோக்கி, ஏமாற்றப்பட்ட பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட பெண்களை நோக்கி கேள்வி எழுப்புறத தொடர்ச்சியான ஒரு விஷயமா இந்த சமூகம் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆனா இத்தனை சமூக அழுத்தத்தையும் மீறி, அதாவது ஒரு பெண் என்ன ஒருத்தன் ரேப் பண்ணிட்டான் அப்படின்னு வெளியில சொல்ல வர்றது அப்படிங்கிறது இந்த சமூகத்துல ஒரு சாதாரண விஷயமாவே இல்லை. ஏன்னா அப்படி சொல்ல வரும்போது முதல் கை, இந்த சமூகத்தினுடைய கை யாரை நோக்கி திரும்புது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை நோக்கி கேள்வி எழுப்புறது நோக்கி தான் திரும்புது. நீ ஏன் இப்படி பண்ண, நீ ஏன் அந்த ட்ரெஸ் போட்டு போன, நீ எதுக்கு அவங்ககிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசின, அவன் கேட்டானா நீ எதுக்கு மெசேஜ் அனுப்புன, அவங்க கூட நம்பி நீ ஏன் போன, நீ எதுக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு போன, நல்ல ட்ரெஸ் போட்டு போயிருந்தா உன்னை யாராவது ரேப் பண்ணியிருப்பாங்களா, இப்படி திருப்பி திருப்பி பெண்கள் மேல, அவங்க பாதிக்கப்பட்ட பெண்கள் மேலேயே குற்றத்தை திணிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்ப இந்த சமூக அழுத்தத்தை மீறி தான் இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் ஒரு சிலர் மட்டும் பார்த்தோம்னா தைரியமா இந்த மாதிரியான விவகாரங்கள்ல புகார் கொடுக்கறது, சாட்சி சொல்றது, நீதிமன்றத்தில் அப்பியர் ஆகுறது, இதெல்லாம் செய்யறாங்க. அப்போ அப்படிப்பட்ட அந்த பெண்களுடைய தைரியத்தை பாராட்டி அவங்கள ஊக்குவிக்கிறதுக்கு, ஃபர்தரா அவங்கள என்கேஜ் பண்றதுக்கு என்ன பண்றது அப்படிங்கிறத விட்டுட்டு அவங்களே குற்றவாளி ஆக்குறத திருப்பி திருப்பி இந்த சமூகம் பண்ணிக்கிட்டே இருக்கு. குறிப்பா இந்த கற்பழிப்பு அப்படிங்கிற டேர்ம் இருக்குல்ல, அதை பல ஊடகங்கள் இன்னைக்கு வரைக்கும் யூஸ் பண்றாங்க. என்ன மாதிரியான டேர்ம் அது? கற்பழிப்பு அப்படிங்கிறது ஏதோ உடம்புக்குள்ள கற்புன்னு ஒண்ணு இருந்தது, அதை ஒருத்தன் அழிச்சிட்டான், இனிமே அந்த பெண்ணுக்கு வாழ்க்கையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த கற்பழிப்புங்கிற டேர்மோட ஒரு கொடூரமான டேர்ம் வேற எதுவுமே இல்லை. அந்த டேர்ம் இன்னும் பல ஊடகங்கள் திருப்பி திருப்பி பயன்படுத்துறாங்க. நம்ம 2025 இருக்கிறோம், நம்ம இன்னும் 1920 இல்ல. கற்பு அப்படின்னு ஒண்ணு இருக்குது, அதை ஒருத்தன் அழிச்சிருவான், அதை அழிச்சிட்டா நீ இனிமே வாழ முடியாது, செத்துடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் நம்ம இல்ல. தயவு செஞ்சு மாறுங்க, பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிற டேர்மை பயன்படுத்துங்க. அதே மாதிரி பெண்களை நோக்கி நீ எதுக்கு அங்க போன, அந்த இடத்துக்கு நீ ஏன் தனியா போன அப்படிங்கிற கேள்வியை எழுப்புறது அப்படிங்கிறது இன்னைக்கு தான் பெண்கள் சமூகத்துல வீடுகளை விட்டு, சமையல் அறையை விட்டுட்டு வெளியில வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, சுதந்திரமா போக ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள திருப்பி வீட்டுக்குள்ள முடக்கிற வேலையை தான் இந்த மாதிரி கேள்விகள் செய்யும். நீ எதுக்கு அங்க போன அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலாக பப்ளிக் ஸ்பேஸை பெண்கள் சுதந்திரமா இருக்கிறதுக்கான ஸ்பேஸா மாற்ற வேண்டிய பொறுப்பு இந்த சமூகத்துக்கு இருக்கு. இன்னும் சொல்ல
போனால் நம்மளுடைய திரைப்படங்கள்ல ரொம்ப மோசமான ஒரு கல்ச்சர் வந்து திருப்பி திருப்பி காட்டப்பட்டுக்கிட்டே இருந்தது. அது என்னன்னா, ஒரு ரேப் பண்ணிட்டா அந்த குற்றவாளியும் அந்த பெண்ணையும் ஒரு பஞ்சாயத்துல நிக்க வச்சு பேசி அந்த ரேப் பண்ணவனுக்கே அந்த பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. இது குறிப்பா எப்படிப்பட்ட படங்கள்ல வரும்னு பார்த்தோம்னா, இந்த பொள்ளாச்சியை பேஸ் பண்ண படங்கள்ல தான் இந்த மாதிரியான காட்சிகள் நிறைய இருக்கும். ஒரு பெரிய பண்ணையார் ஒருத்தர் வந்து நாட்டாமையா இருப்பாரு. ஒரு பொண்ணு இவன் வந்து என்ன ரேப் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டா உடனே வந்து நீ வந்து அவனுக்கு அந்த பொண்ணை நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துட்டு போயிடுவாரு. இதுதான் அவருக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை. இந்த மாதிரியான ஒரு சமூகத்துல இருந்துகிட்டு நம்ம எப்படி வந்து பெண்களை வந்து அவங்க மேல ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்தது அப்படின்னா, தைரியமா நீங்க வீட்டுக்குள்ள முடங்கி அழுகாம இதை மறைக்க ட்ரை பண்ணாம தைரியமா புகார் கொடுக்க முன்வாருங்க, அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்வாருங்க அப்படின்னு எப்படி கேட்க வைக்கணும். நம்ம எத்தனை வருஷம் ஆனாலும் எவ்வளோ முன்னேற்றங்கள் வந்தாலும் இந்த மாதிரியான பிற்போக்குத்தனங்கள் இருக்குல்ல. ஒருத்தன் ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டா அந்த அவமானம் அந்த பொண்ணுக்கானது. இப்போ ஒருத்தன் வந்து நம்ம வீட்டில் திருடிட்டு போயிட்டான்னு வச்சுங்களேன், எதையாவது வந்து உள்ள ஒரு திருடன் வந்து திருடிட்டு போயிட்டான், நகையை திருடிட்டான், பணத்தை திருடிட்டான் அப்படின்னா, ஐயோ என் வீட்டில் திருடிட்டான், எனக்கு இது அவமானம், இது நான் யாருக்கும் வெளியில் தெரியாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு இருப்பீங்களா? எப்படி நம்ம வீட்டுக்குள்ள ஒருத்தன் அத்துமீறி வந்து கழுத்தில் கத்தியை வச்சு திருடிட்டு போனா அது நமக்கான அவமானம் கிடையாது, அது ஒரு தீவிரமான குற்றம். அந்த குற்றத்துக்கு செஞ்சவன் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு காவல் நிலையத்தில் போய் நிற்போமோ, அதே மாதிரி தான் ஒரு பெண்ணை ஒருத்தன் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்குனானா அந்த அவமானம் அந்த பெண்ணுக்கானது கிடையாது, அது ஒரு தீவிர குற்றம். அந்த குற்றம் பண்ண நபரை தண்டிக்கிறதை நோக்கி இந்த சமூகம் விவாதிக்கணும். இந்த குற்றம் நடக்காம தடுக்கிறதை நோக்கி இந்த சமூகம் விவாதிக்கணும். ஒரு வீட்டில் திருடு போச்சுன்னா நீ ஏன் வீட்டில் இவ்வளோ நகை வச்சிருந்த, நீ ஏன் வீட்டில் இவ்வளோ பணம் வச்சிருந்தன்னு கேட்போமா? இல்லை திருடனை வந்து பிடிக்கணும், திருட்டு நடக்காம தடுக்கணும்னு சொல்லுவோமா? அப்ப அந்த பாயிண்ட்டை நோக்கி தான் நம்ம நகர்ந்தாகணும். இந்த நிர்பயா விவகாரம் நடந்தப்ப இந்தியா முழுக்க கடுமையான போராட்டங்கள்லாம் நடந்து பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்காக வர்மா கமிஷன் அப்படின்னு ஒரு தனியா ஒரு கமிஷன் உருவாக்கி அந்த கமிஷன் பல பரிந்துரைகளை கொடுத்தது. அதனுடைய பல பரிந்துரைகள் இன்னைக்கு வரைக்கும் வந்து நடைமுறைப்படுத்தப்படலை. குறிப்பா வர்மா கமிஷன் என்ன சொல்லிச்சுன்னு பார்த்தோம்னா, ஒரு பெண்ணை வந்து பாலியல் ரீதியான சீண்டலுக்கு உள்ளாக்குறதோ பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்குறது மட்டுமே வந்து பாலியல் குற்றம் கிடையாது. ஒரு பெண்ணை நோக்கி பாலியல் ரீதியான வார்த்தை பிரயோகங்களை நீங்க அவங்களுடைய அனுமதி இல்லாம அத்துமீறி பயன்படுத்தினாலே அதுவே பாலியல் குற்றம் தான் அப்படின்னு வர்மா கமிஷன் சொல்லுச்சு. அதே மாதிரி இந்தியா முழுக்க ஒவ்வொரு மண்டலங்கள்லயும் ரேப் கிரைசிஸ் செல் அப்படின்னு ஒன்று உருவாக்கணும். எங்க நாட்டில் எந்த பகுதியில் ரேப் நடந்தாலும் அந்த தகவல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ரேப் கிரைசிஸ் செல்லுக்கு வந்து தெரிவிக்கப்படணும். அந்த ரேப் கிரைசிஸ் செல் வந்து பார்த்தோம்னா பாதிக்கப்பட்ட விக்டிம் பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு லீகல் அசிஸ்டன்ஸ்ல இருந்து எல்லா வகையான உதவிகளையும் அவங்களுக்கு பண்ண வேண்டிய பொறுப்பு வந்து இந்த ரேப் கிரைசிஸ் செல்லுக்கு வந்து இருக்குது அப்படின்னு இப்படி ஒரு செல்லை உருவாக்க சொல்லி வர்மா கமிஷன் பரிந்துரை கொடுத்தது. அதே மாதிரி இந்த மாதிரியான பாலியல் வன்கொடுமை குற்றங்கள்ல ஒரு பெண் நேரடியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து புகார் கொடுக்கணும்லாம் அவசியம் இல்லை, ஆன்லைன் புகார் கொடுத்தாலே அது போதுமானது அப்படின்னு வர்மா கமிஷன் சொல்லிச்சு. அதே மாதிரி ஒரு போலீஸை வந்து உதவிக்கு அழைக்கிறது இருக்குல்ல, ஒருத்தன் வந்து பாலியல் குற்றங்கள் தொடர்பா ஒரு பெண் ஒரு போலீஸை உதவிக்கு அழைக்கணும்னா அவங்க எந்த இடத்துல அந்த குற்றம் நடந்ததோ அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கக்கூடிய போலீஸை தான் உதவிக்கு அழைக்கணும்னு இல்லை, எந்த ஜூரிஸ்டிக்ஷன் இருந்தாலும் பக்கத்தில் இருக்க போலீஸை அவங்க உதவிக்கு அழைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பாலியல் குற்றங்கள் இதை டீல் பண்றதுக்கு இது சம்பந்தமான விக்டிம்ஸ் இருக்காங்கல்ல, அந்த பெண்களை டீல் பண்றதுக்கு காவல்துறையினருக்கு போதுமான பயிற்சி இங்க கிடையாது. காவல்துறையினருக்கே இந்த பெண்கள் எல்லாம் எப்படி டீல் பண்றதுன்னு தெரியல, அதுக்காக காவல்துறையினருக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்கப்படணும்னு வர்மா கமிஷன் சொன்னாங்க. அதே மாதிரி பாலியல் கல்வி இதை வந்து கொண்டு வரணும் சின்ன வயசுல இருந்து பள்ளிகள்ல. அதே மாதிரி அரசியல்வாதிகள் யாராவது இந்த மாதிரியான பாலியல் குற்றங்கள்ல ஈடுபட்டாங்கன்னா அவங்க உடனடியா டிஸ்குவாலிஃபை பண்ணப்படணும். இப்படி பல பரிந்துரைகளை வர்மா கமிஷன் வந்து கொடுத்திருந்தது. ஆனா இதுல நிறைய பரிந்துரைகள் இன்னும் அமல்படுத்தப்படலை. அப்ப நம்ம இந்த மாதிரியான ஒவ்வொரு சம்பவங்களின் போதும் நம்மளுடைய விவாதத்தின் மையப்புள்ளியா இருக்க வேண்டியது அப்படிங்கிறது என்னன்னா, முதல்ல அந்த குற்றத்துல பாதிக்கப்பட்ட பெண்ணை சேஃப்கார்டு பண்றது, அந்த பெண்ணுக்கான நீதி, அந்த குற்றத்தை செய்தவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுங்கிறது ஒண்ணு. அடுத்தது ரெண்டாவதா பார்த்தோம்னா, இவ்வளவு மேசிவா பாலியல் வன்கொடுமை குற்றங்கள் இந்தியாவில் இன்னைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்காக என்னென்ன முயற்சிகளை எடுக்கணும், அரசாங்கத்துக்கு என்ன பொறுப்பு இருக்கு, அரசியல் அமைப்புகளுக்கு என்ன பொறுப்பு இருக்கு, சிவில் சொசைட்டி அமைப்புகளுக்கு என்ன பொறுப்பு இருக்கு, இவங்க எல்லாருக்கும் சேர்ந்து கூட்டா வேலை செய்யறதுக்கான என்ன பிளாட்ஃபார்ம் உருவாக்க வேண்டிய தேவை இருக்கு. பாலியல் தொடர்பான
பார்வை சமூகத்தில் என்னவா இருக்கு, அதை எப்படி நம்ம மாற்ற வேண்டியிருக்கு, பள்ளி குழந்தைகள்ல இருந்தே அந்த பார்வையை எப்படி நம்ம உருவாக்க வேண்டியிருக்கு, பெண்கள் மீதான பார்வை இந்த சமூகத்தில் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு, குறிப்பா திரைப்படங்களா இருக்கலாம், விளம்பரங்களா இருக்கலாம், பெண்களை தொடர்ச்சியா ஒரு போக பொருட்களா ஒரு கன்சியூமரிசத்துக்கு உள்ளாக்குற மாதிரியான இந்த தன்மையான காட்சி அமைப்புகள் இருக்குல்ல, இது என்ன மாதிரியான சிந்தனை போக்கு சமூகத்தில் உருவாக்குது, இதை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய போறோம், இப்படி பல முனைகள்ல இந்த விவாதம் நடக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு நம்ம ஒரு முழுமையான விடுதலை அடைந்த சமூகத்தை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டோம்னா நம்ம இந்த மாதிரியான சம்பவங்களின் போது இந்த சொல்லக்கூடிய நம்ம ரெண்டாவதா நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் இருக்குல்ல, இதையும் சேர்த்து நாம விவாதிக்கும் போதுதான் ஒரு அடிப்படையில் ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூகத்தை நம்ம உருவாக்க முடியும். ஏன்னா சாதாரண நேரங்களில் நம்ம இதை பேசுவோம், அதை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு பரபரப்பான நாடே உத்து கவனிக்கிற ஒரு வழக்கில் வெறும் தண்டனை குறித்து பேசாம இந்த விஷயங்கள், பாதுகாப்புக்கான இந்த விஷயங்கள், சமூக மாற்றத்துக்கான இந்த விஷயங்கள் குறித்து நம்ம பேசும்போது தான் அது பலதரப்பட்ட மக்களினுடைய பார்வைக்கு போய் சேரும். இது ஒரு ஆரோக்கியமான விவாதமாக மாறும். அந்த அடிப்படையில் இப்படி ஒரு விவாதம் இந்த சமயத்தில் தேவைப்படுது அப்படிங்கிறது தான் யூ டர்ன் உங்கள்கிட்ட முன்வைக்குது. தொடர்ச்சியாக இந்த மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்க யூ டர்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.